ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மீன் இ-லேர்னிங். நம்ம வின்மீன் இ-லேர்னிங்கோட செஷனில் இன்றைக்கி நம்ம 11th ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய 10th ஹிஸ்ட்ரியோட லெசன்ஸ் எல்லா வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அதே போல் 11th ஹிஸ்ட்ரியோட எல்லா லெசனுக்கான லைன் பை லைன் கொஷின் வந்து பார்க்கலாம். ஹோப் தட் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் TNPSC ப்ரிப்பரேஷன்ஸ். 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 1 பார்க்கலாம். Early India from the beginnings to the Indus Civilisation. First question. In Indus Valley, during which age it reached a matured stage of living? The correct answer is option B, Bronze Age. இந்தியா வந்து ஏர்லியராகவே கல்ச்சர்ஸ் அண்ட் சிவிலைசேஷனில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஓல்டு ஸ்டோன் ஏஜில் இருந்தே நிறைய குரூப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆரம்பித்தாங்க. அதனால நிறைய கல்ச்சுரல் அடாப்டேஷன்ஸ் நடந்தது. அண்ட் எல்லா டைவர்ஸ் ஈகோசோன்ஸும் வந்து இந்தியாவில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. ஒவ்வொரு குரூப்பும் தே எவால்வ் இட்ஸ் ஓன் கல்ச்சர்னு சொல்லலாம் இன் இந்தியா. ஸோ இதில் தே ஹேட் சம் லிவிங் எக்ஸ்பீரியன்சஸ் இன் ஈச் பிளேஸ். அதனால் இந்தியாவில் நிறைய ப்ளூரலிஸ்டிக் பிலீஃப்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து உருவாச்சு. ஸோ ஒரு நோமேடிக் பாஸ்டோரலிசம் லைஃப்லேருந்து ஆரம்பித்து இண்டஸ் ரீஜியனில் ஒரு செட்டிலான குரூப்பாக ஒரு ஹியூமன் லைஃப் ஆரம்பித்தது வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து பிரான்ஸ் ஏஜில் வந்து நடந்ததுன்னு பார்க்க முடியும். Question number 2. Which of the following statement is correct? Harappans used a script. It is yet to be deciphered. The faunal and floral sources are important for understanding the relationship of Stone Age people with their environment. The mitochondrial DNA studies provide information on prehistoric migrations. The correct answer is option D. All the above 3 statements are correct. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்லேருந்து நம்ம வந்து நிறையா வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியோட லாங் ஸ்பேனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான எந்த ரிட்டன் எவிடன்ஸும் இந்த பீரியடுக்கான எவிடன்ஸ் இல்லை. இருந்தாலும் ஹரப்பன்ஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தட் இஸ் எட் டு பி டெசிஃபர்டுன்னு சொல்லலாம். அண்ட் ஃபானல் அதாவது அனிமல் அண்ட் ஃப்ளோரல் அதாவது பிளான்ட் சோர்ஸஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸாக இருக்குது டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஸ்டோன் ஏஜ் பீப்புள் with their environment. Floral evidence வந்து it is found in the form of charred seeds, pollens and phytoliths. Phytoliths அப்படிங்கிறது வந்து என்னென்னா plant stonesன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து we can gain knowledge of farming which was practiced by the Stone Age people. Human genes வந்து இதுவுமே ஒரு important sourceாக இருக்குது for understanding the prehistoric migrations. மைட்டோகான்டீரியல் டிஎன்ஏ அதாவது mtDNAவோட ஸ்டடீஸ்னால நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் மைக்ரேஷன்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். Question number 3. Which of the following language families have flourished in India? The correct answer is option D. All the above. லாங்குவேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் இண்டோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் அண்ட் டிபெட்டோ பர்மன் இந்த லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் ஃப்ளரிஷ் ஆச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த லாங்குவேஜஸ் வந்து தே டெவலப்ட் அண்ட் எவால்வ் டியூரிங் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் மைக்ரேஷன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. Question number 4. The earliest human ancestor species to migrate out of Africa was? The correct answer is option B, Homo erectus. The period before the development of script அதாவது ரிட்டன் ஸ்கிரிப்ட் இதை தான் நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்டோன் ஏஜ்னு ரெஃபர் பண்ணப்படுது. ஸோ ஸ்டோன் ஏஜ் பற்றி பேசும்போது we can include the entire சவுத் ஏஷியா. இந்த சவுத் ஏஷியா ரீஜியனில் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள் அண்ட் பங்களாதேஷும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் வந்து தே ஹாவ் ஃபர்ஸ்ட் எவால்வ்ட் ஆன இடம் வந்து ஆஃப்ரிக்காவில். அண்ட் அங்கேருந்து லேட்டராக அவங்க மைக்ரேட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். So, earliest human ancestor species to migrate out of Africa வந்து it was the Homo erectus. Question number 5. Match the following. Old Stone Age, Acheulean, Iron Age, Paleolithic, Harappan,
painted grey ware culture? The correct answer is option B, Old Stone Age, Paleolithic, Iron Age, painted grey ware culture, Harappan, Acheulean. ஸ்கிரிப்ட் இன்வென்ஷனுக்கு முன்னாடி உள்ள பீரியடை வந்து ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து அப்போ யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர் இல்லைனா அயன் ஏஜ் கல்ச்சர்னு சொல்கிறோம். இல்லைனா அங்கே இருக்கிற ஜியாகிரபிக்கல் ரீஜியன்னு இல்லைனா ஃபஸ்ட்டு சைட் தட் வாஸ் டு பி ஐடென்டிஃபைட். ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூலியனா இல்லைனா ஹரப்பன், இந்த மாதிரி வச்சு தான் நம்ம அந்த கல்ச்சர்ஸை டிஃபைன் பண்ணுறோம். இதில் the earliest age in history is called as Old Stone Age or Paleolithic Age. Question number 6. Arrange the following in chronological order: Paleolithic, Neolithic, Mesolithic. The correct answer is option B, Paleolithic, Mesolithic and Neolithic. The period ஆஃப்டர் த ஸ்டோன் ஏஜ், அதாவது பேலியோலித்திக், இதை தான் நம்ம வந்து மீசோலித்திக் ஏஜ்னு சொல்கிறோம். இந்த பீரியட் தட் ஃபாலோட் த மீசோலித்திக் ஏஜை வந்து நம்ம நியோலித்திக் ஏஜ்னு ரெஃபர் பண்ணுறோம். இந்த ஏஜில் தான் வந்து அனிமல் அண்ட் பிளான்ட் டொமஸ்டிகேஷன் டெவலப் ஆச்சுன்னு சொல்லலாம், விச் லெட் டு த ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இதோட கிளாசிஃபிகேஷன் கல்ச்சர்ஸ் கிளாசிஃபிகேஷன்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டிகிராஃபிக், குரோனோலாஜிக்கல் அண்ட் லித்திக், அதாவது ஸ்டோன் டூல்ஸோட எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கல்ச்சர்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. Question number 7. In which age human ancestor species of Homo erectus is believed to have lived in India? The correct answer is option B, Lower Paleolithic culture. Earliest lithic artifacts வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட்லேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். இதில் லோயர் பேலியோலித்திக் கல்ச்சுரல் ஃபேஸ், அதாவது ஹியூமன் ஆன்செஸ்டர் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹோமோ எரெக்டஸ் வந்து இந்த ஃபேஸில் தான் வந்து இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்கன்னு அறியப்படுது. Question number 8. Who found the first Paleolithic tools in Pallavaram? The correct answer is option B, Robert Bruce Foote. The first Paleolithic tools வந்து ஐடென்டிஃபை பண்ண இடம் வந்து பல்லாவரம், அதாவது நியர் சென்னையில். இதை செஞ்சவர் பேர் வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். இது வந்து 1863 அறியப்பட்டுச்சு. இதில் நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸை வந்து அவர் டிஸ்கவர் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ ஹி வாஸ் சர்வேயிங் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா வந்து நியூமரஸ் பேலியோலித்திக் சைட்ஸை வந்து இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணார். அண்ட் ஹீ எக்ஸகவேட்டட் ஆல் ஓவர் இந்தியா ஆல்சோ. Question number 9. In which of the following places Acheulean tradition is absent? Western Ghats, coastal areas, northwestern India, northeastern India. The correct answer is option C, Western Ghats, coastal areas and northeastern India. The Acheulean tradition வந்து it was absent in the Western Ghats, coastal areas and northeastern India ன்னு சொல்லலாம். ஹெவி ரெயின்ஃபால் வந்து இஸ் அட்ரிபியூட்டட் டு இட்ஸ் ஆப்சன்ஸ். ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது. ஸோ அன்கான்ஜெனல் கண்டிஷன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து தே குட் ஹவ் ப்ரிவென்டட் தி ஆக்குபேஷன் ஆஃப் தீஸ் ஏரியாஸ். ஸோ இதில் வந்து எந்த நெசசிட்டியுமே இல்லை ஃபார் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் டு மூவ் இன் டு தீஸ் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் இந்தியாவில் அண்டு சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நியர் சென்னையில் வந்து அறியப்படுது. அண்ட் இந்த ஏரியாஸ் வந்து தே ரிசீவ் ஹை ரெயின்ஃபால் அண்ட் தேர்ஃபோர் எண்டோட் வித் திக் green cover and rich resources. Question number 10. Which of the following statement is incorrect? Sohan industry mainly had hand axes and clavers. The Sohan industry get its name from the Sohan River Valley of Pakistan. The Acheulean industry is considered to have used only chopper and chopping tools. The correct answer is option C. Statement 1 and 3 is incorrect. ரிசர்ச் பேஸ் பண்ணும்போது 2 இண்டிபெண்ட் கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் வந்து உருவாச்சு. அதாவது ஹேண்ட் ஆக்ஸ் அக்யூலியன் அண்ட் பெபிள் ஃப்ளேக் சோஹனியன் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து இந்தியாவில் இருந்ததுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அக்யூலியன் இண்டஸ்ட்ரி வந்து இட் ஹேட் மெயின்லி ஹேட் ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் கிளீவர்ஸ்.
ஸோ சோஹன் இண்டஸ்ட்ரி வந்து தே ஹாவ் யூஸ்ட் ஒன்லி சாப்பர் அண்ட் சாப்பிங் டூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சோஹன் இண்டஸ்ட்ரி காட் இட்ஸ் நேம் ஃப்ரம் த சோஹன் ரிவர் வேலி ஆஃப் பாகிஸ்தான். அண்ட் இந்த ரெண்டு கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸுமே வந்து தே ஆர் நாட் கன்சிடர்ட் டிஸ்டிங்ஸ் எனி லாங்கர். ஸோ ரீசன்ட் ஸ்டடீஸ் படி பார்த்தோம்னா தேர் நோ இண்டிபெண்டன்ட் சோஹன் ட்ரெடிஷன் ஆஸ் அக்யூலியன் டூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி சோஹன் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல். அதாவது இரண்டு வேறு ட்ரெடிஷன்ஸ் இல்லை, ரெண்டுமே வந்து கலந்த ஒரு ட்ரெடிஷனாக தான் இருந்ததுங்கிறத ரீசன்ட் ஸ்டடீஸ் மூலயமா வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. Question number 11, match the following. Chennai, Bimpetka, Karnataka, Kudiyam, Madhya Pradesh, Isampur. The correct answer is option B. Chennai, Kudiyam, Karnataka, Isampur, Madhya Pradesh, Bimpetka. Lower Paleolithic tools எல்லாம் வந்து it was found in most part of India சொல்லலாம், except some few regions of Ganges Valley, southern Tamil Nadu and hilly areas of Western Ghats. இதை தவிர எல்லா இடத்துலையுமே லோயர் பேலியோலித்திக் டூல்ஸ் வந்து அதிகமாக காணப்பட்டிருக்கு. இதில் அதிரம்பாக்கம், பல்லாவரம் அண்ட் குடியம் இது வந்து நியர் சென்னையிலையும், ஹசங் வேலி அண்ட் இசாம்பூர் வந்து கர்நாடகாவில், பிம்பெட்கா இன் மத்திய பிரதேஷ் இதெல்லாம் தான் சம் இம்பார்ட்டன்ட் பேலியோலித்திக் சைட்ஸ் வேர் அக்யூலியன் டூல்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அக்யூலியன் டூல்ஸ் இருக்க பேலியோலித்திக் சைட்ஸ்னு பார்க்கலாம். Question number 12, lower Paleolithic age lasted before. The correct answer is option B, 60,000 years ago. Recent research place பண்ணதில் the beginning of lower Paleolithic வந்து it was around 2 million years ago ன்னு சொல்லலாம். and இந்த culture வந்து it continued up to 60,000 years ago. Question number 13, who is the immediate ancestor of Homo sapiens? The correct answer is option D, hominin. ஆஃப்ரிக்கா மாதிரி இல்லாமல் ஹோமோனின் ஓட எவிடன்ஸ் வந்து ஃபாசில்ஸ் வந்து ஒரு ரேரான இதாக இருக்குது இந்தியாவில். ஸோ ஹோமோனின் வந்து தான் தே ஆர் தி இம்மீடியட் ஆன்சஸ்டர் ஆஃப் ஹோமியோசப்பியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தேர் இஸ் அ ரிப்போர்ட் ஆஃப் அ ஃபாசில் ஃப்ரேக்மெண்ட் which was discovered by Robert Bruce Foote from அதிரம்பாக்கம். ஸோ இதோட வேரபோட்ஸ் எல்லாமே வந்து they are not known till now. Question number 14, the only well-known hominin fossil of India was found at. The correct answer is option C, Hathnora. Hominin fossil oda only well-known place வந்து இந்தியாவில் இருந்தது வந்து Hathnora. It is near Hosangabad in Madhya Pradesh and the cranium is named as Narmada human. ஒரு partly preserved hominid ஓட skull cap வந்து it was found in the basal conglomerate deposit in 1982. So this is considered to represent the archaic Homo sapiens ன்னு சொல்லலாம். and this is the only existing fossil find of human ancestors in India. Question number 15, match the following. Elephas namadicus, extinct great horse-like animal. Bos namadicus, giant prehistoric elephant. Equus namadicus, wild cattle. Stegodon ganesa, giant tusked prehistoric elephant. The correct answer is option C, Elephas namadicus, giant tusked prehistoric elephant. Bos namadicus, wild cattle. Equus namadicus, extinct great horse-like animal. Stegodon ganesa, giant prehistoric elephant. Animal fossils வந்து they are useful to understand the paleo environmental context சொல்லலாம் in which people lived. ஸோ நர்மதா வேலியில் அனிமல் ஃபாசில்ஸ் ஆஃப் எலஃபஸ் நெமாடிகஸ், அதாவது ஒரு ஜெயண்ட் டஸ்க்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் எலஃபெண்ட்டை தான் நம்ம எலஃபஸ் நெமாடிகஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். அது நர்மதா வேலியில் இருந்திருக்கு. அதே போல் ஸ்டெகோடன் கணேசா ஒரு ஜெயண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் எலஃபெண்ட், பாஸ் நெமாடிகஸ் ஒரு வைல்டு கேட்டில் அண்ட் ஈக்வஸ் நெமாடிகஸ் விச் இஸ் அ எக்ஸ்டின்ட் கிரேட் ஹார்ஸ் லைக் அனிமல் இதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டீத் ஆஃப் ஈக்வஸ், எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் பஃபலோ அண்ட் நில்காய் இது எல்லாமே வந்து 17 அனிமல் ஹூஃப் பிரிண்ட்ஸ் வந்து அன்கவர்ட் ஆகிருக்கிற இடம் வந்து அதிரம்பாக்கம். Question number 16, which of the following are included in equus?
The correct answer is option D, 1, 2 and 3. That is horses, asses and zebras. ஈக்விஸோட டீத் வந்து எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் பஃபலோ நில்கை இது எல்லாமே வந்து 17 அனிமல் ஹூஃப் பிரிண்ட்ஸோட ஒரு அன்கவர் நடந்த இடம் வந்து அதிரம்பாக்கம். ஸோ ஈக்வஸ்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஒரு ஜீனஸ் ஆஃப் அனிமல்ஸ் தட் இன்க்ளூடட் ஹார்சஸ், ஆசஸ் அண்ட் ஜீப்ராஸ். Question number 17. Which of the following statement is correct? The people of lower Paleolithic culture hunted animals and gathered roots, nuts and fruits. The prehistoric human ancestors who belonged to the species of Homo erectus did not have a complex language culture like us, the Homo sapiens. They may have expressed a few sounds or words or used a sign language. The correct answer is option D. All the above statements are correct. Lower Paleolithic people they hunted animals and gathered roots, nuts and fruits, and they fed on the flesh and bones of the animals which was killed by the predators. ஸோ இவங்க ஓப்பன் ஏர்லேயும் ரிவர் வேலிலையும் கேவ்ஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ்லாம் வாழ்ந்தாங்க. இதோட எவிடன்ஸ் எல்லாம் பிம்பெட்கா மத்திய பிரதேஷில் அண்ட் குடியம் நியர் சென்னையிலையும் ஃபவுண்ட் ஆயிருக்கு. The prehistoric human ancestors who belong to the species of Homo erectus, இவங்கள்ட்ட they did not have a complex language culture which was like us, the Homo sapiens. ஸோ இவங்க they may have expressed a few sounds இல்லைனா வேர்ட்ஸாவோ இல்லைனா ஒரு சைன் லாங்குவேஜோ யூஸ் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் they were intelligent enough to select stones as raw materials and use the hammer stones to carefully flake the rock and design tools. Question number 18. Who identified Middle Paleolithic phase for the first time in India? The correct answer is option B, H.T. Sankalia. இந்தியாவில் மிடில் பேலியோலித்திக் ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது H.T. Sankalia ஆன் தி பிரவாரா ரிவர் அட் நெவேசா. இந்த டிஸ்கவரிக்கு அப்புறம் செவரல் சைட்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. ரீசெண்டாக மிடில் பேலியோலித்திக் ஆஃப் அதிரம்பாக்கம் இட் இஸ் டேட்டட் டு பி அரௌண்ட் 3.85 to 1.72 lakh years. And Indian Middle Paleolithics probably may be as old as the African Middle Paleolithic culture னு சொல்லலாம். Question number 19. Which of the following industry was predominant in Middle Paleolithic period? The correct answer is option B, flake industry. The tool types of Middle Paleolithic period hand axe, cleavers, choppers, chopping tools, scrapers, borers and points, projectile points or shouldered points and knives on flakes. Flake industry தான் predominant-ஆ இருந்தது மிடில் பேலியோலித்திக் பீரியடில். அண்ட் ஸ்கிராப்பர்ஸ், பாயிண்ட்ஸ் அண்ட் போரர்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமும் அந்த அந்த காலத்துக்கட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். ஸ்கிரேப்பர்ஸ் இட் வாஸ் யூஸ்டு ஃபார் வுட் அண்ட் ஸ்கின் ஒர்க்கிங். Question number 20. While the African Middle Stone Age is associated with the Homo sapiens, Europe is associated with? The correct answer is option B, Neanderthals. Middle Paleolithic culture இந்தியாவில் இருந்தது. It was dated between 3,85,000 and 40,000 BCE. ஸோ இதில் ஆஃப்ரிக்கன் மிடில் ஸ்டோன் ஏஜ் it is associated with Homo sapiens அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இட் இஸ் அசோசியேட்டட் வித் நியாண்டர்தால்ஸ் இன் யூரோப். அதாவது ஆஃப்ரிக்காவில் ஹோமோசெப்பியன்ஸும் யூரோப்பில் நியாண்டர்தால்ஸும் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே எந்த விதமான ஹோமினின் ஃபாசில் போன்ஸும் நோ ஹோமினின் ஃபாசில் போன்ஸ் இந்த ஸ்பீசிஸை சேர்ந்தது ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் இந்தியா. So with this we'll complete the part 1 video of lesson 1. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல்ஸும் ஆன்லைன் டெஸ்ட் பேக்கேஜஸாகவும் நாங்கள் அப்புறம் ப்ரொவைட் பண்ணுறோம் விண்மீனில். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் விண்மீனோட அஃபிஷியல் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணலாம். இல்லைனா விண்மீன் லேர்னிங் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கைண்ட்லி மேக் யூஸ் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மீன் லேர்னிங். நம்ம இந்த செஷனில் 11th ஹிஸ்ட்ரியோட லெசன் 1ஓட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம்.
Question number 21. Along which of the following river middle Paleolithic sites are found? Narmada, Krishna, Yamuna. The correct answer is option D, all the above. The middle Paleolithic sites வந்து இது எந்த இடத்துல இந்தியாவில் வந்து ஃபவுண்ட் ஆகுதுன்னா நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா அண்ட் அதர் ரிவர் வேலிஸ். Question number 22. Which of the following are features of Indian Middle Paleolithic period? Use of core preparation techniques in stone tool production. The tools became larger. The decrease in use of hand axes in relation to other tools. The correct answer is option C. The statement 1 and 3 is correct. Middle Paleolithic people வந்து they occupied open air, cave and rock shelter sites சொல்லலாம். இவங்க வந்து ஹண்டர் அண்ட் கேதரர்ஸாக இருக்கிறாங்க. இந்த இந்தியன் மிடில் பேலியோலித்திக் பீரியடோட மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து சிலதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பீரியடில் டூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலராக இருக்க ஆரம்பிச்சது அண்ட் தே வேர் த டிக்ரீஸ் இன் யூஸ் ஆஃப் ஹேண்ட் ஆக்சஸ் இன் ரிலேஷன் டு அதர் டூல்ஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் use of core preparation techniques in stone tool production was available in that period, and use of chert, jasper and chalcedony and quartz as raw materials இதெல்லாம் வந்து இந்த மிடில் பேலியோலித்திக் பீரியடோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கலாம். Question number 23. Where did the modern humans evolve for the first time? The correct answer is option B, Sub-Saharan Africa. மிடில் பேலியோலித்திக் பீரியடை ஃபாலோ பண்ண ஒரு கல்ச்சுரல் ஃபேஸை தான் நம்ம வந்து அப்பர் பேலியோலித்திக்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பீரியட் வந்து இட் இஸ் மார்க் பை இன்னோவேஷன் இன் டூல் டெக்னாலஜி அண்ட் இன்க்ரீஸ்ட் கோக்னேட்டிவ் கேப்பபிலிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து தே வேர் ஃபஸ்ட் எவால்வ்ட் இன் சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா, அதாவது பிஃபோர் 3 lakh years ago. So, and they migrated, occupied various parts of Asia and சொல்லலாம் around 60,000 years ago. They probably replaced the earlier population சொல்லலாம். And ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதாவது என்னென்னா இந்த நியூ குரூப்ஸ் வந்து they were the responsible for the upper Paleolithic culture of India. ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டியாக தான் பார்க்கப்படுது. Question number 24. During which period microliths tools were introduced? The correct answer is option B, Upper Paleolithic. The lithic industry of the Upper Paleolithic period வந்து it is based on blade and bone tool technologies ன்னு சொல்லலாம். மைக்ரோலித் அதாவது டைனி ஸ்டோன் டூல்ஸ் வந்து it was introduced in the Upper Paleolithic period and இந்த டூல்ஸ் வந்து they were made using different varieties of silica rich raw materials. ஸோ போன் டூல்ஸ் அண்ட் ஃபானல் ரிமைன்ஸ் இதெல்லாம் வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் இன் கர்னூல் கேவ்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த மைக்ரோலித் டூல்ஸ் இன் இந்தியா. Question number 25. What is the time period of Upper Paleolithic age? The correct answer is option B, 40,000 years to 10,000 years BP. The Upper Paleolithic culture வந்து it is represented in India at several sites ன்னு சொல்லலாம். அண்ட் இதோட டைம் பிராக்கெட் வந்து 40,000 years to 10,000 years அண்ட் இதுதான் வந்து ஒரு சஜஸ்டட் பீரியடாக இருக்குது அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். Question number 26. Which of the following places are found or some of the Upper Paleolithic sites of India? The correct answer is option B. 1, 3 and 4 option are correct. In the period in the people வந்து they used caves as well as open air space ன்னு சொல்லலாம் for their living. And Meral Bavi in Karnataka, Kurnool caves and Godavarikani in Telangana, Bagor 1 and Bagor 3 of Sun Valley in Madhya Pradesh and Patna in Maharashtra. இதெல்லாம் தான் வந்து அப்பர் பேலியோலித்திக் சைட்ஸ் ஆஃப் இந்தியான்னு அறியப்பட்டது. Question number 27. Which of the following statement is incorrect? Sri Lanka has evidence of microliths and hominin fossils. Incest, ostrich eggshell and shell stone beads have been found at Jwalapuram in
Andhra Pradesh. The correct answer is option D. None of the above statements are incorrect. Sri Lanka வந்து it has evidence of microliths and hominin fossils ன்னு சொல்லலாம். ஸோ இன்சைஸ்ட் ஆஸ்ட்ரிச்சோட எக்ஷெல்லும் அண்ட் ஷெல் அண்ட் ஸ்டோன் பீட்ஸ் இது எல்லாமே வந்து ஜுவாலபுரம் ஆந்திராவில் வந்து இட் வாஸ் ஃபவுண்டட் அண்ட் பாட்னா இன் மகாராஷ்டிரா அண்ட் பட்டோம்பா லெனா அண்ட் ஃபாஹியான் கேவ் இன் ஸ்ரீலங்கா. இந்த இடத்துல எல்லாமே இந்த ஹோமினின் ஃபாசில்ஸும் மைக்ரோலித்ஸும் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு. Question number 28. Evidence of ostrich egg shells from Patna have been dated to. The correct answer is option C, 25,000 years. So ostrich oda evidence வந்து it was found in some prehistoric sites of India. So in the eggshell, in the bird oda eggshell வந்து it has been used as beads and though இதெல்லாம் வந்து பாட்னேல வந்து கிடைச்ச ஒரு எவிடன்சஸாக பார்க்கப்படுது and it has been dated to 25,000 பிபி. இது வந்து ஃபவுண்டாக இருக்க இடம் வந்து பிம்பெட்கா அண்ட் பாட்னே, அதாவது ஆஸ்ட்ரிச் எக் ஷெல்ஸ். Question number 29. Which of the following statement is correct? The lithic blade industry advanced in Upper Paleolithic period. Some of the green color paintings of Bhimbetka are dated to Upper Paleolithic period based on style and archaeological evidence. The correct answer is option C. Both the statements. Evidence of art in Upper Paleolithic period வந்து it appears in the form of paintings ன்னு சொல்லலாம். Beads and ornaments of this period has also been found in some excavation site and lithic blade industry were advanced in this period. So some of the green color paintings of Bhimbetka வந்து it was dated to Upper Paleolithic period based on its style and archaeological evidence. Question number 30. Match the following Mesolithic sites with their state. Paisra, Gujarat, Sankanakallu, Uttar Pradesh, Damdama, Bihar, Lankanj, Karnataka. And the correct answer is option C. Paisra, Bihar, Sankanakallu, Karnataka, Damdama, Uttar Pradesh, Lankanj, Gujarat. மீசோலித்திக் சைட்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இடங்களில் வந்து பார்க்கப்படுது. அதில் வந்து பைஸ்ரா பீகார், லங்கனாஜ் குஜராத், பாகோர் டு சோப்பனி மாண்டோ, சராய் நகர் ராய், மகாடகா, டம்டமா இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. சங்கனக்கல்லு அண்ட் கிப்பனஹல்லி கர்நாடகாவில் இருக்குது. ஸோ ராக் ஷெல்டர் சைட்ஸ் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இன் லெக்காக்கியா, பகாய்கோர், அட்மகர் அண்ட் பிம்பெட்கா. கோஸ்டல் சைட்ஸ் வந்து மும்பையில் வந்து காணப்படுது. அண்ட் டெரி சைட்ஸ் இது வந்து தூத்துக்குடி, தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடியில் வந்து காணப்படுது. அதே போல் விசாகப்பட்டினத்தில் வந்து மைக்ரோலித்திக் எவிடன்ஸும் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு. Question number 31. Between 10,000 and 3,500 BP, fresh water lakes were known to existed in. The correct answer is option C, Didwana. ஐஸ் ஏஜுக்கு அப்புறம் குளோபல் வார்மிங் வந்து அட்வென்ட்டாக இருந்தது. இதனால ஹியூமன் குரூப்ஸ் வந்து தே பிகேம் ஹைலி மொபைல் அண்ட் பிகேன் டு ஆக்குபை வேரியஸ் ஈகோசோன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மான்சூன் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி எமர்ஜ் ஆகிருந்தது. ஸோ இதில் சம் ரீஜியன்ஸ் விட்னஸ்ட் ஹையர் ரெயின்ஃபால்னு சொல்லலாம். திட்வானா இன் வெஸ்டர்ன் ராஜஸ்தான், இங்கே இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் வந்து வேர் நோன் டு எக்ஸிஸ்ட் பிட்வீன் 10,000 to 3,500 BP. தி அனிமல் போன்ஸ் வந்து இந்த பீரியடில் கிடைச்சது வந்து தே சஜஸ்ட் அ ட்ரை டெசிடியஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் டியூரிங் த மீசோலித்திக் பீரியட். Question number 32. Which of the following statement is correct? The date of the Mesolithic culture varies in different parts of the world. In India, Mesolithic cultures appeared around 10,000 BCE. The correct answer is option C. Both the statements are correct. Mesolithic culture oda date வந்து it varies in different parts of the world ன்னு சொல்லலாம். And இந்த culture வந்து it is assigned to the pre-agriculture times in certain areas. In
லெவன்ட், அதாவது ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் சேர்ந்த லெவன்ட்டில் இட் இஸ் டேட்டட் பிட்வீன் 20,000 to 9,500 BCE. இந்தியாவில் மீசோலித்திக் கல்ச்சர்ஸ் வந்து அப்பியர் ஆன வருஷம் வந்து அரௌண்ட் 10,000 BCE. Question number 33. In which parts of India Mesolithic culture continued up to 1000 BCE? Kerala, Karnataka, Tamil Nadu. And the correct answer is option C, Kerala and Tamil Nadu. Certain parts of India, that including Kerala and Tamil Nadu, Mesolithic culture வந்து it was continued up to 1000 BCE ன்னு சொல்லலாம். அதாவது till the beginning of Iron Age. ஸ்ரீலங்காவில் மைக்ரோலித் வந்து இட் இஸ் அப்பியர்ட் அபவுட் 28,500 years BB. Question number 34. Which of the following statement is correct about Mesolithic culture? Hunting wild animals and gathering plant food and fishing were people's main occupation during this age. Agriculture was practiced from early stage itself. At the end of Mesolithic period, humans domesticated animals and paved the way for the Neolithic way of life. The correct answer is option C. Statement 1 and 3 is correct. வைல்ட் அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுறதும் பிளான்ட் ஃபுட்டை கேதர் பண்ணுறதும் ஃபிஷ்ஷிங் இது எல்லாம் தான் வந்து மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் திஸ் ஏஜ்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸில் வாஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் த ஏர்லி ஸ்டேஜ். ஸோ எண்ட் ஆஃப் மீசோலித்திக் பீரியடில் ஹியூமன் வந்து தே ஸ்டார்டட் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் இது வந்து நியோலித்திக் வே ஆஃப் லைஃப்க்கு ஒரு வே உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். த ராக் பெயிண்டிங்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா இட் டெபிக்ட் ஹண்டிங், ட்ராப்பிங், ஃபிஷிங் அண்ட் பிளான்ட் ஃபுட் கலெக்ஷன். Question number 35. Match the following. Carnival, paintings of men and women hunting animals. Loteshwar, camel bone. Bimpetka, domestic animal bones. And the correct answer is option B. Carnival, camel bone. Loteshwar, domestic animal bones. Bimpetka, paintings of men and women hunting animals. பிம்பெட்காவில் இருக்க பெயிண்டிங் வந்து இட் ஷோஸ் வேரியஸ் அனிமல்ஸ் வர் ஹண்டட் அண்ட் இதுக்காக வந்து மென் அண்ட் உமன் வந்து தே வென்ட் டுகெதர் ஃபார் ஹண்டிங்னு சொல்லலாம். அண்ட் த பீப்புள் யூஸ்ட் ஃபயர் அண்ட் பெர்ஹாப்ஸ் ரோஸ்டட் தி ஃபுட் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அந்த ஹண்டட் அனிமல்ஸை வந்து தே வர் ரோஸ்டிங் ஃபார் ஈட்டிங். அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் போன்ஸ் வந்து ஆஃப் கேட்டல், ஷீப், கோட், பிக் அண்ட் டாக் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இட் கார்னிவால், Loteshwar and Ratanpur and from Admagar and Bimpetka in Madhya Pradesh sites. Camel bones வந்து it is found from Carnival. Question number 36. Traces of oval and circular huts and possible wattle daub of Mesolithic period is found in. The correct answer is option D. All the above, that is Chopani Mando, Damdama, Bagor and Tilwara. Mesolithic people வந்து highly mobilized இருந்தாங்கன்னு சொல்லலாம். They were moving in search of animals and plant foods. ஸோ இதனால அவங்க டெம்பரவரி ஹட்ஸையும் கேவ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸையும் யூஸ் பண்ணாங்க. சர்க்குலர் ஹட்ஸ் வித் போஸ்ட் ஹோல்ஸ் அண்ட் பர்ன்ட் கிளே லேம்ப்ஸ் which was bearing reed impressions வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு ஆஃப் மீசோலித்திக் பீப்புள். இந்த மாதிரி நிறைய கேவ்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ் வந்து தே ஃபீச்சர் பெயிண்டிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சர்க்குலர் ஹட்ஸ் வந்து தே ஆர் சீன் இன் ராக் பெயிண்டிங்ஸ் அண்ட் டெம்பரவரி ஹட்ஸ் வந்து வேர் பில்ட் யூஸிங் பெரிஷபிள் மெட்டீரியல்ஸ். ஓவல் அண்ட் சர்க்குலர் ஹட்ஸ்க்கான ட்ரேசஸும் அண்ட் பாசிபிள் வாட்டல் தாபும் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இன் சோப்பனி மேண்டோ and Damdama, which is situated in Uttar Pradesh, and Bagor and Tilwara, which is located in the Rajasthan area. Question number 37. During Mesolithic period, at which place a man and a woman were buried together? The correct answer is option A, Mahadaha. The Mesolithic people வந்து they buried the dead, which suggests their beliefs and human relationshipன்னு சொல்லலாம். அந்த burial மெத்தடில் human skeletons வந்து it has found in Mahadaha, Damdama and Sarai Nahar Rai in Uttar Pradesh,
இதில் மகாதஹாவில் ஒரு மேன் அண்ட் உமன் வந்து தேவர் buried டுகெதர் அப்படி இருக்க ஒரு சைட் வந்து டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஒன் burial had an ivory pendant as the grave good. Question number 38. Which of the following statement is correct about art of Mesolithic age? Art is an integral part of human existence. While evidence of art is found in Europe in large volume, they are found only a few sites in India. Rock paintings are found in the rock shelters of Madhya Pradesh and central India. The correct answer is option C. Both the statements are correct. ஆர்ட் வந்து ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்திருக்கு. இதோட எவிடன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இன் யூரோப் இன் லார்ஜ் வால்யூம் அண்ட் தீஸ் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி அட் அ ஃபியூ சைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம். A church stone which is used as a core had geometrical engravings and this is found at Chandravati in Rajasthan. Bone objects வந்து பிம்பெட்காலையும் ஹியூமன் டூத் என்கிரேட் வித் ஜாமெட்ரிக் டிசைன்லையும் வந்து பிம்பெட்கால வந்து இருக்குது. ராக் பெயிண்டிங்ஸ் வந்து விச் ஆர் ஃபவுண்ட் இந்த ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் சென்ட்ரல் இந்தியா. இந்த ராக் பெயிண்டிங்ஸில் வந்து ஹண்டிங், ட்ராப்பிங் அனிமல்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷிங் அண்ட் டான்சிங் வந்து வரையப்பட்டிருக்கு. அண்ட் பிம்பெட்கா நியர் போபால், ரேசன் அண்ட் பாச்மர்ஹி இன் மத்திய பிரதேஷ் அண்ட் சவுத் மிர்சாப்பூர் இன் உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் தான் வந்து சம் ஆஃப் திஸ் சைட் ஆஃப் ஆர்ட்னு சொல்லலாம். ஹேமடைட் அண்ட் ஒரு அயன் ரிச் ஸ்டோன் வந்து வித் ட்ரேசஸ் ஆஃப் ரப்பிங் ஹஸ் பீன் ஃபவுண்ட் இன் திஸ் சைட்ஸ். இந்த பீப்புள் வந்து தே மைட் ஹவ் டெக்கரேட்டட் தெம்செல்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ்ன்னு சொல்லலாம். Question number 39. When the Indus civilization was its peak, Tamil Nadu had. The correct answer is option D. Microlithic hunter-gatherers. Indus civilization peakல இருந்தபோது தமிழ்நாடுல மைக்ரோலித்திக் ஹண்டர் கேதரர்ஸ் இருந்தாங்கன்னு பார்க்கப்படுது. தி ஆந்திரா கர்நாடகா ரீஜியன் வந்து ஹேட் தி ஆக்ரோ பாஸ்டோலிட்ஸ் ஆஃப் தி நியோலித்திக் பீரியட். Question number 40. Which of the following statement about Mesolithic cultures is correct? The Mesolithic people lived in semi-permanent and temporary settlements. They buried the dead. They occupied caves and open grounds. The correct answer is option D. All the above is correct. Mesolithic people வந்து semi-permanent and temporary settlementsல இருந்தாங்க and they occupied caves and open grounds. இவங்க வந்து dead people வந்து bury பண்ணுற வழக்கமும் இருந்தது and they had artistic skill also. These people spread over wider geographical regions ன்னு சொல்லலாம். Cultural continuity வந்து it is noticed in many parts of India from this period onwards. இந்த மைக்ரோலித்திக் டூல்ஸும் they enabled them to hunt smaller animals and birds. Question number 41. Which period marked the beginning of agriculture and animal domestication? The correct answer is option C. Neolithic. Neolithic period தான் வந்து beginning of agriculture and animal domestication பார்க்கப்படுது and this is an important phase in Indian history. Question number 42. When did agriculture emerged in Ganges Valley of India? The correct answer is option A. 10,000 BCE to 5,000 BCE. Early evidence of Neolithic culture வந்து it is found in the Fertile Crescent region of Egypt and Mesopotamia, the Indus region, the Ganges Valley of India and also in China. ஸோ இது வந்து 10,000 BCEலேருந்து 5,000 BCEக்குள்ளான காலமாக பார்க்கப்படுது அண்ட் அக்ரிகல்ச்சர் எமர்ஜ்ட் இன் தீஸ் ரீஜியன்ஸ். இதனால தான் நிறைய கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. Question number 43. Which of the following statement is correct? The Neolithic cultures of India are divided into various regional cultures and they flourished in different time periods. In northeastern India, Neolithic culture appeared at a very late date around the early historic time. The correct answer is option C. Both the statements. The Neolithic culture of India வந்து it is divided into various regional culturesன்னு சொல்லலாம். ஏன்னா they have flourished in different time periods. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் வந்து ஏர்லி டேட்டில் வந்து பிகின் ஆச்சுன்னு சொல்லப்படுது. அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா
நியோலித்திக் கல்ச்சர்ஸ் வந்து இட் appeared at a very late date, அதாவது ஏர்லி ஹிஸ்டாரிக் டைமில் தான் வந்து இது வந்து நியோலித்திக் கல்ச்சர் இந்த ஏரியாவில் வந்து அறியப்பட்டுச்சு. Question number 44. Which of the following are the Neolithic sites? Mergar, Saraikala, Jalilpur. The correct answer is option D. All the above are correct. Neolithic culture of northwestern India வந்து it is the earliest to have evidence of plant and animal domestication in India. So Mergar, Ranagundai, Saraikala and Jalilpur இதெல்லாம் தான் வந்து some of the Neolithic sites ன்னு சொல்லலாம், and these are now situated in the Pakistan. Question number 45. The site of the Mergar dating to? The correct answer is option A, 7000 BCE. மெர்கரோட சைட் வந்து இட் ப்ரொடியூஸ்ட் அன் எவிடன்ஸ் ஃபார் ஏர்லி நியோலித்திக் டைம்ஸ்ன்னு சொல்லலாம், விச் வாஸ் டேட்டிங் அப் டு 7000 BCE. ஸோ வீட் அண்ட் பார்லி வந்து இட் வாஸ் கல்டிவேட்டட், ஷீப், கோட் அண்ட் கேட்டில் வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸாக இருந்தது. அண்ட் இந்த கல்ச்சர் வந்து இட் ப்ரிசீடட் தி இண்டஸ் சிவிலைசேஷன்னு சொல்லலாம். ஸோ வித் திஸ் வில் கம்ப்ளீட் தி பார்ட் 2 வீடியோ ஆஃப் லெசன் 1. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல்ஸும் ஆன்லைன் டெஸ்ட் பேக்கேஜஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா விண்மீனோட அஃபிஷியல் வெப்சைட்டை பாருங்கள், இல்லைனா விண்மீனோட லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ. வெல்கம் டு விண்மீன் லேர்னிங். இந்த செஷனில் நம்ம 11th ஹிஸ்ட்ரியோட லெசன் லைன் பை லைன் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இதில் லெசன் 1ஓட பார்ட் 3 வீடியோ இப்போ பார்க்கலாம். Question number 46. Which of the following is correct about people of Neolithic Mergar period 1? They were semi-nomadic pastoral groups. They built their houses with mud and buried the dead. The people belonging to this age did not use pottery but cultivated 6-row barley. The correct answer is option D. All the above statements are correct. நியோலித்திக் மெர்கர் பீரியட் 1 சேர்ந்த பீப்புள் வந்து அவங்க பாட்டரி யூஸ் பண்ணலை, ஆனால் அவங்க 6-row பார்லியை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் எம்மர் அண்ட் என்கோம் வீட், ஜுஜுபி, இலந்தை அண்ட் டேட்ஸ் இந்த மாதிரி நிறையா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆல்சோ டொமஸ்டிகேட்டட் ஷீப், கோட் அண்ட் கேட்டல்ஸ். இவங்க வந்து செமி நோமேடிக் பேஸ்டரல் குரூப்ஸ்னு அழைக்கப்படுறாங்க. அண்ட் தே பில்ட் தேர் ஹவுசஸ் வித் மட் அண்ட் தே பரிட் தி டெட் பீப்புள். இவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே ஷீஷல், லைம்ஸ்டோன், டர்க்யூஸ், லாப்பிஸ் லவ்ஸ்லி அண்ட் சாண்ட்ஸ்டோனால் மேக் பண்ணப்பட்டது. Question number 47. The period 2 of Neolithic Mergar dates to? The correct answer is option B, 5500 to 4800 BCE. The first cultural period of Neolithic age at Mergar இது வந்து 7000 to 5500 BCEல டேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதோட செகண்ட் பீரியட் அட் மெர்கர் டேட்ஸ் ஃப்ரம் 5500 to 4800 BCE அண்ட் இதோட தேர்ட் பீரியட் வந்து 4800 to 3500 BCE சேர்ந்ததாக இருக்குது. Question number 48. During which period evidence for pottery were found in Neolithic Mergar? The correct answer is option C, option 1 and 3. நம்ம மெர்கர் பீரியடோட செகண்ட் பீரியட் டேட் வந்து 5500லேருந்து 4800 BCE அண்ட் தேர்ட் பீரியட் வந்து 4800 to 3500 BCEன்னு பார்த்தோம். இதில் தான் நமக்கு வந்து பாட்டரிக்கான எவிடன்ஸ் வந்து இந்த பீரியட்ஸில் கிடச்சிருக்கு. அண்ட் டெரக்கோட்டா ஃபிகர்ஸ் அண்ட் கிளேஸ்ட் ஃபயன்ஸ் பீட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பீரியட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. எவிடன்ஸ் ஃபார் ஆர்னமெண்ட்ஸ் ஆன் விமன் ஹாஸ் பீன் அன்கவர்ட் ஃப்ரம் திஸ் பீரியட் ஆஃப் பீப்புள். Question number 49. The town of Badakhshan abandoned after? The correct answer is option B, rise of mature phase of the Indus civilization. இந்த காலத்து மக்கள்கிட்ட வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட் வந்து பழக்கத்தில் இருந்ததுன்னு பார்க்கப்படுது. இட் இஸ் ரிவீல்டு பை லாப்பிஸ் லவ்ஸ்லி.
இது வந்து எங்கே அவைலபிளாக இருக்குன்னா பதாக்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பதாக்ஷன் டவுனுங்கிறது இண்டஸ் சிவிலைசேஷனோட ஒரு மெச்சூர் ஃபேஸ்க்கு அப்புறமா அபேண்டன் பண்ணப்பட்டுச்சுன்னு பார்க்கப்படுது. Question number 50. Neolithic culture in Kashmir region was contemporary to. The correct answer is option A, Harappan civilization. காஷ்மீர் ரீஜியனில் நியோலித்திக் கல்ச்சர் இருந்தது. அண்ட் இதோட கண்டெம்பரரியாக நம்ம பார்க்குறது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்னு சொல்லலாம். ஸோ புர்ஸஹோம் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் திஸ் கல்ச்சர்னு பார்க்கலாம். அண்ட் இந்த புர்ஸஹோம்னால வி ஆர் கெட்டிங் எவிடன்ஸ் ஃபார் தி மெகாலித்திக் அண்ட் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட்ஸ். Question number 51. Which of the following statement is correct? The Neolithic period of Kashmir had domestic sheep, goat and cultivated plants. Neolithic people of Burzahom traded with the people of Harappan civilization. The house were in oval shape, wide at the bottom and narrow on the top. The correct answer is option D. All the above statements are correct. காஷ்மீரை சேர்ந்த நியோலித்திக் பீரியட் பீப்புள் வந்து அவங்க ஷீப், கோட் இதெல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணாங்க. அண்ட் தே ஆல்சோ கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ். இந்த நியோலித்திக் பீப்புள் ஆஃப் புர்ஸஹோம் வந்து தே ட்ரேடட் வித் தி பீப்புள் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து ஹேண்ட்மேட் பாட்ரி யூஸ் பண்ணாங்க. அதே போல் இந்த பிளேஸில் இருந்த மக்கள் வந்து தே லிவ்ட் இன் பிட் ஹவுசஸ், அதாவது 4 meters டெப்த் உள்ள ஒரு பிட் ஹவுசஸ்ன்னு சொல்கிறப்படுற இடத்துல வாழ்ந்தாங்க. இது வந்து இன் ஆர்டர் டு எஸ்கேப் தி கோல்டு வெதர், அங்கே நிலவின ஒரு கோல்டு வெதருக்காக இந்த பிட் ஹவுசஸ் வடிவமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஹவுஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருந்தது, அதாவது பாட்டம் சைடு வைடாகவும் டாப் சைடு வந்து நேரோவாகவும் இருக்க மாதிரி. இந்த பாஸ்ட் ஹோல்ஸ் வந்து தே வேர் யூஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அ thatched structure which were found around the pit houses. Question number 52. The site of Leru Deva has produced early evidence of rice cultivation dated to. The correct answer is option A, 6500 BCE. கேங்கஸ் வேலிலையும் சென்ட்ரல் இந்தியாலையும் வந்து நியோலித்திக் சைட்ஸ் வந்து எஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. இது எந்தெந்த இடத்துலனா லேருதேவா, சோப்பானி முண்டா இந்த மாதிரி இடத்துல. இந்த லேருதேவா சைட்டில் வந்து இட் ஹஸ் ப்ரொடியூஸ்ட் அன் ஏர்லி எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன். இந்த ரைஸ் கல்டிவேஷனோட பீரியட் பார்த்தீங்கன்னா 6500 BCE. Question number 53. Which of the following statement about Neolithic culture of South India is correct? The Neolithic cultures of South India have been found mainly in Andhra Pradesh, Karnataka and northwestern part of Tamil Nadu. These sites have been spotted in the river valleys of Godavari, Krishna, Pennaru, Tungabhadra and Kaveri. These sites are found near the granite hills with water source. The correct answer is option D. All the above statements are correct. நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியாவில் வந்து மெயினாக ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல வந்து இருந்திருக்குன்னு பார்க்கப்படுது. அண்ட் இந்த சைட்ஸில் வந்து ஆஷ் மவுண்ட்ஸ் இந்த சென்டர், இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்ஸ் தான் வந்து இந்த இடத்துல பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் மோர் தென் 200 நியோலித்திக் சைட்ஸ் வந்து have been identified as a part of Neolithic complex. These sites வந்து these are found near the granite hills. இந்த கிரானைட் ஹில்ஸ் பக்கத்தில் வந்து வாட்டர் சோர்சஸ் இருக்க மாதிரி சைட்ஸில் தான் இந்த நியோலித்திக் கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த சைட்ஸ்லாம் வந்து தே ஹவ் பீன் ஸ்பாட்டட் இன் த ரிவர் வேலிஸ் ஆஃப் கோதாவரி, கிருஷ்ணா, பென்னாறு, துங்கபத்ரா அண்ட் காவேரி. சங்கனகல்லு, தெக்கலஹோட்டா, பிரம்மகிரி, மஸ்கி, பிக்கிலால், வட்கல், ஹெமிகே அண்ட் ஹல்லூர் இன் கர்நாடகா, நாகார்ஜுனகொண்டா, ராமாபுரம், வீராபுரம் இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பையம்பள்ளி இன் தமிழ்நாடு. இதெல்லாம் தான் மேஜர் நியோலித்திக் சைட்ஸ் which belong to South India. Question number 54. The Neolithic cultures of northeastern India generally date from. The correct answer is option A, 2500 to 1500 BCE. நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து நியோலித்திக் கல்ச்சர் வந்து ரொம்ப லேட் பீரியடில் தான் அப்பியர் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த நியோலித்திக் கல்ச்சர்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா அதோட டேட் பார்த்திங்கன்னா 2500 to 1500 BCE, இல்லைனா இன்னும் லேட்டர் பீரியடாக கூட இருக்கலான்னு அறியப்பட்டிருக்கு.
ஷோல்டர்ட் ஆக்ஸ் அண்ட் ஸ்ப்ளேட் செல்ஸ் இதெல்லாம் தான் வந்து இந்த சைட்ஸில் வந்து கிடைச்ச விஷயங்கள். அண்ட் இந்த சைட்ஸ் வந்து அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து அண்ட் அருணாச்சல் பிரதேச சேர்ந்ததாக இருக்குது. தாஜோலி, ஹார்டிங் அண்ட் சருதாரு இதெல்லாம் தான் நியோலித்திக் சைட்ஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் தி அஸ்ஸாம் ரீஜியன். Question number 55. Which of the following site was identified first in the Indus civilization? The correct answer is option B, Harappa. The civilization that appeared in the northwestern part of India and Pakistan in the 3rd millennium BCE. இதெல்லாம் தான் வந்து கலெக்டிவாக நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன்னு மீன் பண்ணுறோம். ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் சைட் டு பி ஐடென்டிஃபைட் இன் த சிவிலைசேஷன். அதனால இதை வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனும் அழைக்கப்படுது. Question number 56. What was the period of matured Harappan phase? The correct answer is option B, 2600 to 1900 BCE. ஹரப்பன் கல்ச்சரை வந்து வேரியஸ் ஃபேஸஸில் நம்ம டிவைட் பண்ணலாம். அதாவது ஏர்லி ஹரப்பன் that belongs to the date of 3000 to 2600 BCE, mature Harappan 2600 to 1900 BCE, and late Harappan period 1900 to 1700 BCE. Question number 57. During which period urban phase was prevalent in Harappan civilization? The correct answer is option B, matured Harappan period. ஒரு அர்பன் ஃபேஸ் வந்து இட் வாஸ் ப்ரீவேலண்ட் இன் தி மெச்சூர் ஹரப்பன் பீரியட்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டிக்ளைன் இருந்ததுன்னு சொல்லப்படுது. இந்த பிகினிங் ஆஃப் நியோலித்திக் வில்லேஜில் இந்த ரீஜனில் நடந்தது வந்து இட் டேட்ஸ் அபவுட் 7000 BCE. அண்ட் இதோட சைட் வந்து பார்த்திங்கன்னா மெர்கரில் இருக்குது. Question number 58. Who visited the Indus Valley site of Harappa for the first time in 1826? The correct answer is option A, Charles Mason. ஹரப்பாவோட இண்டஸ் வேலி சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணவர் சார்லஸ் மேசன் அண்ட் இந்த இயர் 1826 அண்ட் ஆம்ரி பை அலெக்சாண்டர் பர்னஸ் இந்த இயர் 1831. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ஸும் எக்ஸ்கவேஷன்ஸும் ஆஃப்டர் 1950 தான் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இதனால ஹரப்பன் சிவிலைசேஷனோட நேச்சரையும் அதோட கல்ச்சரையும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். Question number 59. The site of Harappa was destroyed for laying the railway line from. The correct answer is option C, Lahore to Multan. ஹரப்பாங்கிற ஏன்ஷியன் சிட்டி வந்து ஒரு ஹெவிலி டேமேஜ்டாக இருந்தது அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஏன்னா இந்த இடத்துல இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ரயில்வே ட்ராக், அதாவது லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் ஒரு ரயில்வே ட்ராக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஏன்ஷியன் ஹரப்பன் சிட்டி வந்து பெருமளவு டேமேஜ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். Question number 60. Who was the first surveyor of Archaeological Survey of India? The correct answer is option B, Alexander Cunningham. Indus Valley Civilization oda seal la vandu it reached Alexander Cunningham. He was the first surveyor of the Archaeological Survey of India, ASI. இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து he visited the site in 1853, 1856 and 1875. Question number 61. Who played an important role in the development of archaeology in India? The correct answer is option C, Sir John Marshall. Indus Valley சைட்டோட இம்பார்ட்டன்ஸும் அதோட அசோசியேட்டட் சிவிலைசேஷன்ஸும் வந்து சர் ஜான் மார்ஷல் வர வரைக்கும் அதோட முக்கியத்துவம் வந்து ரியலைஸ் பண்ணப்படலை. அண்ட் சர் ஜான் மார்ஷல் தான் ஹீ டுக் ஓவர் அஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அண்ட் இவர் தான் வந்து இந்த சைட்ஸில் ரிசர்ச் ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணார். ஸோ சர் ஜான் மார்ஷல் இவர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணாருன்னு சொல்லலாம் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இன் இந்தியா. Question number 62. Which of the following are Indian sites that have been since excavated?
The correct answer is option D, all the above, that is Kalibangan, Lothal and Rakhigarhi. இந்தியன் சப்கான்டினென்ட்டோட பார்ட்டிஷனுக்கு அப்புறமா நிறைய ஹரப்பன் சைட்ஸ் வந்து பாகிஸ்தானை வந்து சேர்ந்ததாக பிரிக்கப்பட்டுருச்சு. அண்ட் அதனால ஆர்கியாலஜிஸ்ட் வந்து வேர் கீன் டு ட்ரேஸ் தி ஹரப்பன் சைட்ஸ் வந்து இந்தியன் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். கலிபங்கன், லோத்தல், ராக்கிகர்ஹி அண்ட் தோலாவிரா இதெல்லாம் தான் வந்து இந்தியாவில் இருக்க ஹரப்பன் சைட்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் வந்து அதுக்கப்புறமா எக்ஸ்கவேட் பண்ணப்பட்டுச்சு. Question number 63. Match the following with their boundaries. West, Daimabad. North, Alamgirpur. East, Sukhodandar. South, Shortugai. The correct answer is option C. West, Sukhodandar. North, Shortugai. East, Alamgirpur. South, Daimabad. இந்த ஹரப்பன் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் இது வந்து இதோட பார்டர்ஸாக பார்க்குறது வந்து சுட்கோதந்தார் இன் தி வெஸ்ட், இது வந்து பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்குது. அண்ட் ஷோர்துகை இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது, இதுதான் இதோட நார்த் பார்டராக பார்க்கப்படுது. அண்ட் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேஷ் இந்தியாவை சேர்ந்தது, இது இதோட ஈஸ்ட் பகுதியாக பார்க்கப்படுது. அண்ட் தைமதாபாத் மகாராஷ்டிரா இந்தியாவை சேர்ந்தது, இதுதான் சவுத் பவுண்டரி ஆஃப் திஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். Question number 64. Which of the following regions are core of the Indus civilization? The correct answer is option D, all the above, that is Pakistan, Gujarat, Rajasthan and Haryana. Indus சிவிலைசேஷனும் அதோட கண்டெம்பரரி கல்ச்சர்ஸும் வந்து 1.5 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் வந்து பரவலாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்தியா அண்ட் பாகிஸ்தானை சேர்ந்ததாக இந்த பகுதி வந்து இருக்குது. இதோட கோர் ஏரியா பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த பகுதியெல்லாம் வந்து சேர்ந்ததாக இருக்குது. Question number 65. Which of the following statement is correct? The Indus region is one of the areas of the world where agriculture and animal domestication began very early. The early Harappan phase saw the development of villages and towns in the entire region. In the early Harappan phase, urban centers were developed. And the correct answer is option D. All the above statements are correct. Indus region, அதாவது மெர்கர் அப்படிங்கிறது தான் வந்து one of the areas of the world where agriculture and animal domestication began very early. ஸோ இப்போ வந்து ஒரு கண்டினியூட்டி வந்து இருக்கா, அதாவது நியோலித்திக் கல்ச்சர்ஸ்க்கும் இண்டஸ் ரீஜியனுக்கும் அண்ட் லேட்டர் அர்பன் சிவிலைசேஷனுக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்காங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் இந்த ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ் வந்து இட் சா த டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் இன் தி என்டையர் ரீஜியன்னு பார்க்கலாம். அதே போல் மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸில் வந்து அர்பன் சென்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணப்பட்டுச்சு. Question number 66. Match the following correctly. Harappa, Gujarat. Mohenjo-daro, Punjab. Dholavira, Rajasthan. Kalibangan, Sindh. And the correct answer is option B. Harappa, Punjab. Mohenjo-daro, Sindh. Dholavira, Gujarat. Kalibangan, Rajasthan. ஹரப்பன் பீரியடை சேர்ந்த மேஜர் சிட்டிஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து ஹரப்பா, இது வந்து பஞ்சாப்லேயும் பாகிஸ்தான்லேயும் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பகுதியாக. அண்ட் மொஹஞ்சதரோ சிந்த் பாகிஸ்தான், தோலாவிரா, லோத்தல் அண்ட் சுர்கோட்டகா இதெல்லாம் வந்து குஜராத் இந்தியாவை சேர்ந்தது. அண்ட் கலிபங்கன் அண்ட் பனாவாலி ராஜஸ்தான் இந்தியா. அண்ட் ராக்கிகரி இது வந்து ஹரியானா இந்தியா. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் சிட்டிஸ் ஆஃப் தி ஹரப்பன் பீரியட்னு சொல்லலாம். Question number 67. Which of the following statement is correct about Harappa? Fortification, well-planned streets, lanes, drainages are noticed in the Harappan towns. The houses were built of mud bricks while the drainages were built with burnt bricks. The Harappans used baked and unbaked bricks and stones for construction. And the correct answer is option D. All the above statements are correct. Fortification and well-planned streets,
லேன், ட்ரைனேஜஸ் இதெல்லாம் தான் வந்து ஹரப்பன் டவுன்ஸில் நோட்டீஸ் பண்ணப்பட்ட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சிவிக் அத்தாரிட்டி, அதாவது ஏதோ ஒரு அத்தாரிட்டி வந்து இவர் தான் கண்ட்ரோல் பண்ணார் இந்த டவுன் பிளானிங் எல்லாம் வச்சு. அண்ட் ஹரப்பன் வந்து தே யூஸ்ட் baked and unbaked bricks and stones for their construction. இந்த டவுனில் வந்து கிரிட் பேட்டர்னில் இருந்தது. அண்ட் ட்ரைனேஜஸ் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக பில்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த டவுனோட கன்ஸ்ட்ரக்ஷனில். ஹவுஸ் வந்து இட் வாஸ் பில்ட் ஃப்ரம் மட் பிரிக்ஸ், வைல் இந்த ட்ரைனேஜஸ் வந்து இட் வாஸ் பில்ட் ஃப்ரம் பர்ன்ட் பிரிக்ஸ். அண்ட் ஹவுசஸ் வந்து மோர் தென் 1 floor இருக்கிற மாதிரி கட்டப்பட்டுச்சுன்னு பார்க்கப்படுது. Question number 68. Which of the following statement is correct about town planning of Mohenjo-daro? The site of Mohenjo-daro had a planned town built on a platform. Many of the houses had a central courtyard with rooms all around. The houses had bathrooms paved with burnt bricks and proper drains. And the correct answer is option D. All the above statements are correct. மொஹஞ்சதாரோட சைட்டில் வந்து ஒரு பிளான் டவுன் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணதாக இருந்தது. இதில் வந்து 2 டிஸ்டிங்க்ட் ஏரியாஸாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒன்று வந்து இட் இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அ சிட்டாடல், அது அண்ட் அனதர் ஒன் அஸ் தி லோயர் டவுன். அண்ட் ஹவுசஸ் வந்து இட் ஹேட் பாத்ரூம்ஸ் வித் பேவ்ட் வித் பர்ன்ட் பிரிக்ஸ் அண்ட் ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ சில ஹவுசஸில் வந்து ஸ்டேர்கேஸ் இருந்தது தட் இண்டிகேட்ஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அப்பர் ஃப்ளோர். தி ஹவுசஸ் வந்து இட் ஹேட் மல்டிபிள் ரூம்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் மெனி ஆஃப் தி ஹவுசஸ் வந்து ஹேட் ஒரு சென்ட்ரல் கோர்ட் யார்டும் அதை சுற்றின ஒரு சில ரூம்ஸாகவும் கட்டமைக்கப்பட்டிருந்தது. Question number 69. In the Great Bath stairs are seen on the correct answer is option A, northern and southern side. கிரேட் பாத் வந்து ஒரு டேங்க்கு, இட் இஸ் சிச்சுவேட்டட் வித்தின் அ கோர்ட்யார்டுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட காரிடார்ஸ் வந்து இட் வாஸ் ப்ரெசன்ட் ஆன் ஆல் 4 sides. அண்ட் இதோட ஸ்டேர் கேசஸ் வந்து இட் இஸ் சீன் ஆன் தி நார்தர்ன் அண்ட் தி சதர்ன் சைட்ஸ். இது வந்து ஒரு வெல் பேய்டு செவரல் அட்ஜசன்ட் ரூம்ஸால் கட்டமைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபைட் அஸ் அ கிரானரிஸ்ன்னு சொல்ல முடியும். The bricks were laid watertight with gypsum mortar. இதில் வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமும் இருக்குது. அண்ட் இந்த கிரேட் பாத் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரிச்சுவல் பாத்னு சொல்லப்பட்டது. Question number 70. Ploughed fields have been found at. The correct answer is option B, Kalibangan. The Harappans வந்து they used plows. They plowed the land and sowed the seeds சொல்லலாம். ஸோ ஃபீல்ட் ப்ளவ் பண்ணுறதுக்கு வந்து இதோட எவிடன்ஸ் வந்து கலிபங்கனில் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் தே யூஸ்ட் போத் கேனல் அண்ட் வெல் இரிகேஷன் ஃபார் தி அக்ரிகல்ச்சர். ஸோ வித் திஸ் வில் கம்ப்ளீட் தி பார்ட் 3 வீடியோ ஆஃப் லெசன் 1. இதோட இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக நிறைய ஆன்லைன் மெட்டீரியல்ஸும் ஆன்லைன் டெஸ்ட் பேக்கேஜஸும் நாங்கள் விண்மீனில் ப்ரொவைட் பண்ணுறோம். விண்மீனோட லேர்னிங் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா விண்மீனோட அஃபிஷியல் சைட்டை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கைண்ட்லி மேக் யூஸ் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மீனி லேர்னிங். நம்ம இந்த லேர்னிங் செஷனில் இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஹிஸ்ட்ரியோட லெசன் 1ஓட பார்ட் 4 வீடியோ. Question number 71. What type of cropping was followed by Harappans? The correct answer is option B, double cropping. ஹரப்பன்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் வந்து வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டிமுலஸ் ஃபார் அ நம்பர் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸாக இருந்தது அந்த பீரியடில். ஸோ இதனால தே அடாப்டட் அ டபுள் கிராப்பிங் சிஸ்டம் இன் அக்ரிகல்ச்சர். Question number 72. Who study ancient agriculture and human environmental relationship? The correct answer is option A, archaeobotanist. Archaeobotanist இவங்க தான் வந்து they study ancient agriculture
அண்ட் ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்டல் ரிலேஷன்ஷிப் பற்றி இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டடி பண்ணுவாங்க. அண்ட் ஹரப்பன் வந்து தே கல்டிவேட்டட் டைவர்ஸ் கிராப்ஸ் சச் அஸ் வீட், பார்லி, லென்டில், chickpea, sesame and various millets. Question number 73. Which of the following animal was not known to Harappans? The correct answer is option D, horse. Harappans வந்து they practice pastoralismனு சொல்லலாம், and they had a knowledge of various other animals including buffalo, pig and elephant. பட் ஒரே ஒரு அனிமல் வந்து அவங்களுக்கு தெரியாததாக இருந்தது, அது வந்து ஹார்ஸ். Question number 74. The Harappan cattle are called. The correct answer is option B, zebu. Harappans வந்து they domesticated sheep, goat and fowl சொல்லலாம். அண்ட் ஹரப்பன் கேட்டில்ஸை வந்து ஜீபுன்னு அழைக்கப்பட்டுச்சு. இது வந்து ஒரு லார்ஜ் breed. இட் ஆஃபன் ரெப்ரசன்டேட்டட் இன் தேர் சீல்ஸ், அதாவது அவங்களோட முத்திரைகளில் வந்து இது பதிரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் தே ஆல்சோ ஈட் ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸ். அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் போர், டீர் அண்ட் கேரியல், இதெல்லாம் தான் வந்து ஹரப்பன் சைட்ஸில் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு சில அனிமல்ஸ் பற்றின எவிடன்ஸாக இருக்குது. Question number 75. Which of the following statement is correct? Craft production was an important part of the Harappan economy. They were exported to Mesopotamia, and the evidence for such reported artifacts have been found from the excavations in the Mesopotamian sites. The correct answer is option C. Both the statements are correct. ஹரப்பன் எக்கனாமிக்கு வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். பீட் அண்ட் ஆர்னமெண்ட் மேக்கிங், ஷெல் பேங்கிள் மேக்கிங் அண்ட் மெட்டல் ஒர்க்கிங், இதெல்லாம் தான் வந்து மேஜர் கிராஃப்ட்ஸாக இருந்தது. அவங்க வந்து பீட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் கார்னிலியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல் அண்ட் ஸ்டியேட், அதே போல் மெட்டல்ஸ் வந்து காப்பர், பிரான்ஸ் அண்ட் கோல்ட், ஷெல், ஃபைன்ஸ் அண்ட் டெரகோட்டா, பர்ன்ட் கிளே, இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட கிராஃப்ட்ஸை வந்து உருவாக்குனாங்க. பீட்ஸ் வந்து இட் இஸ் தே வேர் மேட் இன் இன்யூமரபிள் டிசைன்ஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் டெக்கரேஷன்ஸ். இதெல்லாம் வந்து தே வேர் எக்ஸ்போர்ட்டிங் டு மெசபடோமியா. அண்ட் இதோட எவிடன்ஸ், அதாவது இந்த எக்ஸ்போர்ட் பற்றின எவிடன்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் ஃபவுண்ட் ஃப்ரம் தி எக்ஸ்கவேஷன்ஸ் இன் தி மெசபடோமியன் சைட்ஸ். Question number 76. Match the following correctly. Shell, Rajasthan. Carnelian, Shortugai. Lapis lazuli, Nageshwar. Copper, Lothal. And the correct answer is option B. Shell, Nageshwar, Carnelian, Lothal, Lapis lazuli, Shortugai, Copper, Rajasthan. இந்த டேபுலேஷனில் அந்த ஹரப்பன் பீரியடில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸும் அதோட எவிடன்ஸ் கிடைச்ச சைட் இல்லைன்னா சோர்ஸஸ் வந்து டேபுலேட் பண்ணியிருக்கோம். Question number 77. Which of the following statement is correct? The Harappans used diverse varieties of pottery for daily use. Their potteries have a deep red slip and black paintings. The Harappan pottery is well baked and fine in decorations. And the correct answer is option D. All the above statements are correct. ஹரப்பன்ஸ் வந்து வித் டைவர்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் பாட்ரிஸை வந்து டெய்லி யூசேஜ்க்காக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து வெல் ஃபயர்டு பாட்ரிஸாக இருந்தது. அண்ட் இந்த பாட்ரிஸில் வந்து ஒரு டீப் ரெட் ஸ்லிப்பும் பிளாக் பெயிண்டிங்ஸும் காணப்பட்டுச்சு. அண்ட் தீஸ் பாட்ரிஸ் ஆர் ஷேப்ட் லைக் டிஷ் ஆன் ஸ்டாண்ட்ஸ், ஸ்டோரேஜ் ஜார்ஸ், பெர்ஃபோரேட்டட் ஜார்ஸ், goblets, S-shaped jars, plate, dishes, bowls and pots. இந்த பெயிண்டட் மோட்டிவ்ஸும் இதெல்லாம் வந்து பாட்ரிலையும், அதாவது பாட்ரியில் வந்து ஜென்ரலாக நோட் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதே போல் பைப்பல் லீவ்ஸ், ஃபிஷ் ஸ்கேல் டிசைன், இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ், ஜிக்ஸாக் லைன்ஸ், ஹரிசாண்டல் பேண்ட்ஸ் அண்ட் ஜாமெட்ரிக்கல் மோட்டிவ்ஸ் வித் ஃப்ளோரல் அண்ட் ஃபானல் பேட்டர்ன்ஸ்லையும் வந்து இந்த பாட்ரிஸில் இருந்ததாக பார்க்கப்படுது. இந்த ஹரப்பன் பாட்ரி வந்து இட் இஸ் வெல் பேக்ட் அண்ட் ஃபைன் டெக்கரேஷன்ஸ் உள்ளதாக இருந்ததுன்னு அறியப்பட்டது.
Question number 78. The Harappan civilizations belonged to the correct answer is option B, Bronze Age. Harappan civilization வந்து நம்ம Bronze Ageன்னு classify பண்ணலாம். And Harappans வந்து they knew how to make copper bronze tools. So இவங்க வந்து although they produced bronze implements, they needed various kinds of tools for agriculture and craft production also. Question number 79. Which of the following metal was not known to Harappans? The correct answer is option C, iron. Harappans வந்து they used chert blades, copper objects and bone and ivory tools. In the tools of point chisels, needles, fish hooks, razors, weighing pans, mirror, antimony rods இதெல்லாம் வந்து காப்பரால் மேட் பண்ணப்பட்டதாக இருந்தது. The chert blades made out of rochrecht which was used by the Harappans, and இவங்களோட weapons வந்து included arrowheads, spearhead, celt and axe. ஸோ இந்த ஹரப்பன் பீப்புளுக்கு அயன் மெட்டலை பற்றின நாலேஜ் வந்து இல்லைன்னு அறியப்படுது. Question number 80. Which of the following statement is correct? The Harappans wore clothes and used metals and stone ornaments. They had no knowledge of cotton and silk. Rory chet was used by the Harappans for making stone blades and tools. And the correct answer is option D. All the above statements are correct. Chert அப்படிங்கிறது ஒரு fine grained sedimentary rockன்னு சொல்லலாம். It was found in the region of Rohari in Pakistan. And இதுதான் வந்து ஹரப்பன் பீப்புள் வந்து ஸ்டோன் பிளேட்ஸ்க்கும் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஹரப்பன் வந்து தே ஓர் க்ளோத்ஸ் அண்ட் யூஸ்ட் மெட்டல் அண்ட் ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து காட்டன் அண்ட் சில்க் பற்றின நாலேஜ் இருந்தது. அண்ட் ஒரு இமேஜ் ஐடென்டிஃபைட் அஸ் த ப்ரீஸ்ட், ஒரு ப்ரீஸ்டோட இமேஜ் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் டெபிக்டட் wearing a shawl like cloth with flower decorations. Question number 81. The image of the dancing girl is found at. The correct answer is option B, Mohenjo-daro. The terracotta images of women are shown wearing different types of ornaments. An image of a dancing girl வந்து it is found at Mohenjo-daro, which is shown as wearing bangles in large numbers up to the upper arm. Question number 82. In which of the following places Harappan seals and materials have been found? Bahrain, Oman, Iraq. And the correct answer is option D, all the above. Harappan sources வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி அண்ட் வாஸ் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் தான் வந்து மெயின் சோர்ஸஸாக பார்க்கப்படுது. அண்ட் தீஸ் ஹரப்பன் பீப்புள் தே ஹேட் close trade contacts with the Mesopotamians and also with the various cultures of India. The Harappan seals and materials வந்து it has been found in the Sumerian sites in Oman, Bahrain, Iraq and Iran. இதெல்லாம் தான் வந்து important sources of their economic activities. Question number 83. In which of the following place an Harappan jar has been found? The correct answer is option C, Oman. The cuneiform inscription mention the trade contacts between Mesopotamia and Harappan people. So the mention of Meluva in the cuneiform inscription refers to the Indus region and Harappan jar it has been found in Oman. இந்த ஹரப்பன் பீப்புளோட சீல்ஸ், வெயிட், டைஸ் அண்ட் பீட்ஸ் இதெல்லாமே வந்து மெசோபட்டோமியா பகுதியிலையும் காணப்படுது. அண்ட் கார்னிலியன், லாப்பிஸ் லோஸ்லி, காப்பர், கோல்டு அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வுட் வந்து தேவர் எக்ஸ்போர்ட்டிங் டு மெசோபட்டோமியா. ஹரப்பன் பீப்புள் வந்து தே ஆல்சோ இன்ட்ராக்டட் வித் வேரியஸ் ரீஜன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அண்ட் தே அக்யூர்ட் ரா மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் தெம். Question number 84. What was the weight ratio used by the Harappan people? The correct answer is option A. 1:2:4:8:16:32.
Harappan people வந்து they developed proper weights and measuresன்னு சொல்லலாம். Since they were involved in commercial transaction, அவங்களுக்கு வந்து standard measures வந்து தேவைப்பட்டது. Cubical chert weights வந்து have been unearthed from the Harappan sites and இந்த weights வந்து exhibits a binary system. ஸோ இதோட ரேஷியோ ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா டபுளாக இருந்தது. அதாவது 1:2:4:8:16:32. இதோட ஸ்மாலஸ்ட் வெயிட் மெஷர் பார்த்தீங்கன்னா 16th ரேஷியோ வைஸ், அதாவது 13.63 கிராம்ஸாக இருக்குது. Question number 85. 1 inch in the scale used by Harappans is equal to. The correct answer is option A, 1.75 centimeter. Harappans வந்து they also used measuring scale. இதில் வந்து 1 inch அப்படிங்கிறது வந்து it was around 1.75 centimeterன்னு சொல்லலாம். And weights வந்து they were made of chert were cubical. இவங்க வந்து பைனரி நம்பரிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணாங்க. And they might have been used for weighing jewelries and metals. Question number 86. Which of the following statement is correct? The Harappan script has not been convincingly deciphered. Some scholars are the view that it is the Dravidian. The seals from various media such as steatite, copper, terracotta and ivory are frequently found in the Harappan sites. The correct answer is option D. All the above statements are correct. The seals from various media, அதாவது steatite, copper, terracotta, ivory இதெல்லாம் வந்து frequently found in Harappan sites. And Harappanோட ஸ்கிரிப்ட் வந்து it is not convincingly deciphered சொல்லலாம் still now. And சில ஸ்காலர்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து திராவிடியன் ஸ்கிரிப்ட்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. Question number 87. The longest text found in Harappan sites consists of. The correct answer is option A, 26 signs. About 5,000 texts வந்து have been documented from the Harappan sites ன்னு சொல்லலாம். இதில் longest text பார்த்தீங்கன்னா 26 signsோட இருக்குது. அண்ட் அவங்க யூஸ் பண்ண சீல்ஸில் வந்து they have been used for an identity marker on the materials which were transporting or exporting to other sites. And இதெல்லாம் வந்து they have indicated their ownership of their product. அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஓன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சீல்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. Question number 88. Priest king found in the Mohenjo-daro is made of. The correct answer is option A, steatite. The terracotta figures and the painting on the pottery and the bronze images இதெல்லாம் வந்து ஹரப்பன் சைட்ஸில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் தீஸ் சஜஸ்ட் தி ஆர்டிஸ்டிக் நேச்சர் ஆஃப் தி ஹரப்பன் பீப்புள். ப்ரீஸ்ட் கிங் விச் இஸ் மேட் ஆஃப் அ ஸ்டியடைட் அண்ட் டான்சிங் கேர்ள் ஆஃப் காப்பர் இது ரெண்டுமே மொஹஞ்சதாரோலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃப்ரம் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அண்ட் தோலாவிரா இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தயர் ஆர்டிஸ்டிக் நேச்சர். டாய் கார்ட்ஸ், ராட்டில்ஸ், wheels, tops, marbles and hopscotches. These exhibits the amusement of the Harappan people. அதாவது அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதா இதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. Question number 89. Which of the following tree was worshipped by the Indus people? The correct answer is option B, pipal tree. The Indus people வந்து they worship natureன்னு சொல்லலாம். And they worship the pipal tree. Some of the terracotta figures appear to be mother goddess. ஸோ இவங்க வந்து ஃபயர் ஆல்டர்ஸ் வந்து கலிபங்கன் சைட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இதுவும் வந்து இவங்களோட ஒரு ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் கல்ச்சர்னு சொல்லலாம். Question number 90. Which of the following is correct about Indus people? They buried the dead. The Harappan burials have pottery, ornaments, jewelry, copper mirrors and beads which suggest their belief in an afterlife. The correct answer is option C. Both the statements are correct. Indus people வந்து டெட் பீப்புளை பரி பண்ணாங்க. அண்ட் இந்த பரியல்ஸ் வந்து எலாபரேட்டாக இருந்தது.
and evidence of cremation வந்து it is also reported from these sites. Harappan burialsல வந்து pottery, ornaments, jewelry, copper mirrors and beads வந்து காணப்பட்டுச்சு. And இந்த இதோட சஜஷன் மூலமா நம்ம வந்து they believed in an afterlife நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். Question number 91, which reveals that there might have had polity in Harappan and Mohenjo-daro? Uniformity in pottery, labor mobilization, uniformity in seals, weights. And the correct answer is option D, all the above. Uniformity in pottery, seal, weight and bricks. இது எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ரிவீல் பண்ணுதுன்னா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாலிட்டி நேச்சர் இருந்திருக்கும் நம்ம ரிவீல் பண்ணலாம். அண்ட் லேபர் மொபிலைசேஷன் ஆல்சோ சஜஸ்டட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதோரில் வந்து தே ஹவ் ஹேட் அ சிட்டி ஸ்டேட் லைக் பாலிட்டின்னு சொல்லலாம். இந்த கல்ச்சரல் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருந்த யூனிஃபார்மிட்டி அண்ட் இதெல்லாம் வந்து இட் பாயிண்ட்ஸ் டு அ சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து ஹரப்பன் டைம்ஸில் இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்குது. Question number 92, the Indus Valley civilization declined from about. The correct answer is option B, 1900 BCE. Indus Valley civilization வந்து it declined from about 1900 BCE ன்னு சொல்லலாம். Climate changes, decline of trade with Mesopotamia and the drying of river water sources and also continuous drought condition, இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் ரீசன்ஸ் which attributed by the historians for the decline of Indus Valley civilization. Question number 93, which of the following places are part of the second urbanization of India? Arikamedu, Keezhadi, Urayur. And the correct answer is option D, all the above. The towns of ancient Tamilagam, அதாவது அரிக்கமேடு, கீழடி and உறையூர், these have flourished at the second part of the urbanization of India ன்னு சொல்லலாம். And these towns are quite different from the Indus civilization or Indus sites. So with this we'll complete the videos of lesson 1. ஸோ இது மாதிரி நிறையா ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல்ஸும் ஆன்லைன் டெஸ்ட் பேக்கேஜஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா விண்மீனோட அஃபிஷியல் வெப்சைட் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் விண்மீனோட லேர்னிங் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கைண்ட்லி மேக் யூஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.